ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தைப்பூசத்துக்கு முருகருக்கு நம்ம என்ன பிரசாதம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களுமே முருகருக்கு இதை கொடுத்ததில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவீங்க. ஏன்னா இது திணை பாயாசம். ஸோ திணை அண்ட் ஜவ்வரிசி பாயாசம். நான் ஒரு அழகு திணையை நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு அழகு ஜவ்வரிசியை நம்ம எப்பவும் போல் வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். 4லேருந்து 4.5 டம்ளர் தண்ணி தாராளமாக தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசில் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்து வரணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திணை வந்து அப்படியே முழுசாக சேர்க்காமல் ஒரு தடவை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம். நான் வந்து இந்த வாட்டி முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். ஜவ்வரிசியும் வந்து நல்லா அழகாக வெந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த திணையுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த சூடாக இருக்கிற டைம்லேயே வந்து நம்ம நல்லா ஒரு கரண்டியோ இல்லை ஒரு மேஷரோ வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக அது சாஃப்டாக இன்னுமே சூப்பராக வந்துடும். அதனால் நீங்கள் ஒன்ஸ் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வெல்லத்தில் இருக்கிற கல் மண் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும்ல. அதனால் 4 அழகு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தித்திப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். அப்போ டஸ்ட் எது இருந்தாலுமே போயிடும். இப்போ இந்த வடிகட்டின வெள்ளை தண்ணியை வந்து நம்ம திணையில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுருந்தோம்ல அதையுமே ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம திணையில் வந்து வெல்லம் ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே பயப்பட வேண்டாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த கட்டி எல்லாமே பிரிஞ்சு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக இருக்குதுன்னு. இது கூட இப்போ நம்ம வந்து வேக வச்ச ஜவ்வரிசியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணிலாம் விடவே வேண்டாம். நம்ம லாஸ்ட்டாக குடிக்கும்போது அண்ட் முருகருக்கு வைக்கும்போது நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே கூட தேங்காய் பால் எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தேங்காய் பால் விட்டுப்பேன். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் பால் கூட விட்டுக்கலாம். பேக்கெட் பால் இல்லை பசும்பால் அந்த மாதிரி. இப்போ இதில் வந்து முந்திரி அந்த திராட்சையை நான் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே அது கூட ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பால் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து பேக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணால் விட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பாலுமே எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா விட்டுக்கோங்க. ரொம்ப சூடெல்லாம் விட வேண்டாம். அண்ட் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் விட்டிங்கன்னா. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்றதை. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஹாப்பி, முருகரும் ஹாப்பி. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.